இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். அரசியல் கட்சி தலைவர்கள் மத வெறுப்பு கருத்துக்களை தேர்தலுக்காக பயன்படுத்துவதை தவிர்க்கணும்னு பிரதமர் மோடியின் முஸ்லீம் லீக் குறித்த கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுவரை எதிரெதிர் துருவங்களாக இருந்த திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட பிரதமர் மோடியோட இந்த பேச்சுக்கு எதிராக கண்டன அறிக்கை கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு உட்பட 21 மாநிலங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருக்க நிலையில் அடுத்த கட்ட தேர்தலை சந்திக்க தேசிய கட்சிகள் தயாராகி வருது. பிரதமர் நரேந்திர மோடியும் பல்வேறு மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு. இந்த நிலையில் நேற்று முன்தினம் ராஜஸ்தானில் நடந்த பிரம்மாண்டமான பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசும்போது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தேசத்தின் செல்வத்தில் முஸ்லீம்களுக்கு முதல் உரிமை உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இதோட பொருள் அவங்க இந்த செல்வத்தை அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை ஊடுருவர்களுக்கு தரப்போகிறீங்களா? மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லீம்களுக்கு செல்வத்தில் முதல் உரிமை உண்டுன்னு சொல்லிச்சு. இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளோட மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்காதுன்னு பேசியிருந்தாரு. பிரதமர் மோடியோட இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிக கடுமையான கண்டனத்தை கொடுத்திருந்தாங்க. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் பிரதமரோட கருத்துக்கு தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. மேலும் மத ரீதியாக பேசி தேர்தல் விதிமுறைகளை மீறியதா பிரதமர் மோடி மீது தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் பிரதமர் மோடியின் முஸ்லீம்கள் குறித்த கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள அறிக்கையில், தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறிய இது போன்ற மத துவேஷ கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும். நாட்டின் நலனுக்காக இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும்னு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழக அரசியல் களத்தில் எதிரெதிர் துருவங்களாக இருந்தாலும் பிரதமர் மோடியோட இந்த கருத்துக்கு தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கடந்த காலங்களில் பாஜகவோட கூட்டணியில் இருந்த அதிமுகவும் பிரதமர் மோடியோட பேச்சுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. இதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழக காங்கிரஸ் கமிட்டி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் ஒன்றாக கரம் கோர்த்து பிரதமர் மோடிக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள்.